ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் வந்து 3 டம்ளர் அளவுக்கு பொரி எடுத்து நான் இப்போ சேர்த்திருக்கேங்க. இந்த பொரி வந்து இந்த தண்ணியில் வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். 10 நிமிஷம் கழித்து இந்த பொரியில் வந்து அப்படியே தண்ணியே இல்லாத அளவுக்கு அந்த தண்ணியிலேருந்து பொரியை வந்து நல்லா பிழிஞ்செடுத்து அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்ட பொரியில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி தெளித்து அதுக்கப்புறமா அதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி தெளித்தா தான் அரைப்படும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமாக இப்போ நம்ம வந்து 3 டம்ளர் அளவுக்கு நான் வந்து பொரி சேர்த்திருக்கேன். அது ஆனால் அரைச்சி எடுத்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதில் வந்து 1 1/2 டம்ளர் அளவுக்கு வெள்ளை ரவை வந்து நம்ம சேர்த்திக்கலாம். 1 1/2 டம்ளர் வெள்ளை ரவை சேர்த்திருக்கேன். அது கூடவே வந்து உப்பு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமாக சோடா உப்பு, நம்ம ஆப்பா சோடான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது கொஞ்சமாக சேர்த்திக்கிட்டு அதுக்கப்புறமாக இப்போ நான் வந்து 1 1/2 டம்ளர் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு அதே டம்ளர்லேயே 1 டம்ளர் ஆகிற அளவுக்கு புளிச்ச தயிர். தயிர் வந்து நல்லா புளிப்பாக இருக்கணும். அந்த தயிர் வந்து இதில் சேர்த்தி நல்லா கட்டிகள் இல்லாமல் ஒரு விஸ்கு வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்படியே வந்து இதை வந்து நல்லா அப்படியே விஸ்கு வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமாக வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பெல்லாம் தாளிச்சிட்டு அதில் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்திக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய கேரட் வந்து நான் சொரவி சேர்த்திருக்கேன். பச்சை வாசம் போகிற அளவுக்கு இந்த வெங்காயமும் கேரட்டும் அப்படியே நல்லா வணக்கி எடுத்து இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த மாவில் வந்து அதையும் சேர்த்திக்கலாம். அது கூடவே கொத்தமல்லி தலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கணும். நான் வந்து மாகாணி கிழங்கு மாங்காயெல்லாம் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன். அதுவும் வந்து இதில் சேர்த்திக்கிறேன். பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இந்த மாவெல்லாம் நல்லா கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி வச்சு வச்சுருங்க. அது நல்லா வந்து 10 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமாக நம்ம பணியாரக்கல் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து பணியாரம் ஊற்றுற மாதிரி ஊற்றணும். இது வந்து வெள்ளை ரவை சேர்த்திருக்கீங்க, பொரியும் சேர்த்துருக்கறனால ரொம்ப கெட்டியாக இருக்கணும். இந்த மாவு வந்து ரொம்ப தண்ணியாக ஊற்றுனீங்கன்னா வராது. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக மாவு எடுத்து ஊற்றுங்க. சூப்பராக பணியாரம் வரும். நல்லா எண்ணெய் ஊற்றி ஒரு சைடு போட்டு அதுக்கப்புறமாக திருப்பி விட்டு எடுத்து பாருங்கள். அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மேலே வந்து அப்படியே மொறுமொறுன்னு உள்ளே வந்து சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அங்கங்கே கடிச்சு சாப்பிடலாம். அந்த கடலைப்பருப்பெல்லாம் இருக்கும். அந்த பச்சை மிளகா, கேரட்டு, வெங்காயம் எல்லாம் சேர்த்துனது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னிக்கு எல்லாமே இது வந்து மேட்சிங்காக இருக்கும். எங்கள் வீட்டில் நைட் டிஃபன் இதுதான் பண்ணியிருந்தோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு தடவை பண்ணினீங்கன்னா அடுத்த தடவை பண்ணணும்னு தோணும். ஆயுத பூஜைக்கு வாங்கின பொரி வேஸ்ட் ஆகாமல் இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.